பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள சந்திப்பாங்க சார்? பரணி என்பது செவ்வாயுடைய மேஷராசியில் வரக்கூடிய 4 பாதங்கள். 1, 2, 3, 4 பாதங்கள். பரணி என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரன். சுக்கிரன் என்பது படைப்பு, கிரியேஷன், காமம், ஈர்ப்பு, காதல் இது சம்பந்தப்பட்ட கிரகம். செவ்வாய் என்பது அவசரம், சண்டை, போர், ரத்தம், விபத்து, ராஜ்யம் இது சம்பந்தப்பட்ட கிரகம். ரெண்டுமே துருவங்களே வேற. பரணியில் பிறந்தால் தரணி ஆணலாம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அது உண்மையும் கூட. அந்த காலத்தில் எதையுமே சும்மா சொல்லலை. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே குட்டி சுக்கிரதசை வரும்னு சொல்லுவாங்க. பிறந்த உடனே சுக்கிரதசை. அது என்ன சார் குட்டி சுக்கிரதசை? ஏன்னா பரணி 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. இப்போ 4 பாதங்களில் 20 வருஷம் சுக்கிரனுடைய தசை 20 வருஷம். இப்போ 2வது பாதத்தில் பிறந்தா 20 வருஷம் வராதே, 15 வருஷம் தான் வரும், இல்லை 12 வருஷம் தான் வரும். அது எந்த இடத்துல பிறக்கிறாங்கன்றதை பொறுத்து. 3வது பாதத்தில் பிறந்தா 10 வருஷம் தானே வரும். அதுதான் குட்டி சுக்கிரதசைன்னு சொல்லுவோம். முழுமையான சுக்கிரதசையை பார்க்க முடியாது பரணியில் பிறந்தா, வாய்ப்பே இல்லை. 1ஆம் பாதத்தில் பிறந்தா கூட முழுமையாக பார்க்க முடியாது. ஒரு 2 வருஷம் கட் ஆஃப் ஆகும். அது அந்த பிறக்கக்கூடிய அந்த புள்ளியை பொறுத்தது. ஆக இந்த குட்டி சுக்கிர தசைன்னு சொல்லுவோம். இது விபரீதமான ஒரு தசை. எப்படின்னு சொன்னால், இந்த பரணியில் பிறக்கக்கூடிய குட்டி சுக்கிர தசையில் பிறக்கக்கூடியவர்கள் பல அன்பர்களுக்கு பெற்றவர்களை இழக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. சிறு வயதிலேயே ஏதாவது ஒரு பெற்றவரையோ அல்லது 2 பெற்றோரையுமே இழக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மிகப்பெரிய ரயில் விபத்து, விமான விபத்து, பேருந்து விபத்து, இதில் தப்பிச்சு வரக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பரணி நட்சத்திரமாக பார்க்கலாம்.